ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கியூட்டான ட்ராமா பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஒரு கல்யாணம் நடக்க போற இடத்த காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் தான் கல்யாண பொண்ணு. முன்னாடி நிக்கிறான்ல அந்த பையன் தான் நம்ம ஹீரோ. அவனுக்கும் இவளுக்கு தான் கல்யாணம்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ஹீரோயினுக்கும் ஹீரோவோட அண்ணாவுக்கு தான் கல்யாணம். இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்க. அப்ப மேடையில ஏறி நிக்கும் போது அப்ப ஹீரோ சண்டை போடுறான். இல்ல நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹீரோயினும் லவ் பண்ணிருப்பாங்க. சோ அதனால தான் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னா அந்த பொண்ணு பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவா அப்படின்றான். இது கேட்டோன்னே ஹீரோயின் மனசெல்லாம் உடஞ்சு போயிடுது. அப்படின்னா இத்தனை நாட்கள் என்ன இந்த மாதிரி தான் நீ நினைச்சிட்டு இருந்தியா அப்படின்ட்டு இவன் மனசுக்குள்ள நினைக்கிறா. ஆனா ஹீரோட அண்ணன் கேட்க மாட்டேங்கிறான். இங்க பாருடா, இதுக்கு முன்னாடி நீ அவளை பத்தி என்ன கேள்விப்பட்டியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுக்கு மேல நீ இவளை பத்தி ஒண்ணுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பேச்சையும் கேட்காம அவன் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிறான். இப்ப ரெண்டு பேரும் கிஸ் பண்ணணும்ல. அவங்க அறிவிக்கும் போது டக்குன்ட்டு ஹீரோயின் அவங்க அண்ணாவை கிஸ் பண்ணிடுறா. அவனோட பேரு வந்து சிங் சென். இதெல்லாம் பார்க்க ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. இப்ப கல்யாணம் முடிஞ்சு ஹீரோயின் அங்க இருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக கிளம்பி போகும்போது அப்ப ஹீரோ உடனே வந்து அவளை பிடிச்சு, நீ எதுக்காக என்னோட அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நீ பணத்துக்காக தானே திரும்ப திரும்ப என்னோட அண்ணாவையும் சுத்தி வர அப்படின்ற மாதிரி கேட்க. இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாகுது. இப்ப அவனை பிடிச்சு தள்ளி விட்டுறா. இப்ப அங்கிருந்து பார்க்க அப்ப ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஆனா நீ ரொம்ப கேடி தெரியுமா, இது நாள் வரைக்கும் நீ என்னோட அண்ணாவையும் என்னையும் ஒரே நேரத்துல லவ் பண்ணிட்டு இருந்திருக்கல அப்படின்ட்டு கேட்கிறான். இது கேட்டோன்னே ஹீரோயின் கடுப்பாகிடுறா. எனக்கு உன்னோட அண்ணாவை வெறும் 3 நாளா தான் தெரியும் அப்படின்றா. இது கேட்டோன்னே ஹீரோல ஸ்டாப் பண்ணி, என்னது 3 நாளா தெரியுமா, அதுக்குள்ளவே கல்யாணம் வரைக்கும் நீ கொண்டு வந்து விட்டுட்டியா அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. அங்கிருந்து கிளம்பி போறதுலயே குறியா இருக்க. இப்ப கரெக்டா அவங்க அண்ணாவும் வெளியே இருந்து கூப்பிடுறான். அதனால ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சிடுச்சுல்ல. இன்னைக்கு நைட் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட். சிங்ஷனும் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றா அப்படின்றதுக்காக, சரி நான் ஒர்க் பண்றதுக்காக கிளம்பி போறேன், நீ ஃபர்ஸ்ட் தூங்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக பாக்குறான். அப்ப அவனோட கைய பிடிக்கிறான். அவனுக்கு ஷோல்டர் பெயின் இருக்கும் போல. இதை பார்த்தோன்னே ஹீரோயின், நீங்க உட்காருங்க, எனக்கு இந்த மசாஜ் பண்றதெல்லாம் சூப்பராகவே தெரியும், நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சிங்ஷனை உட்கார வச்சு அவளோட கையெல்லாம் முறுக்குன்னு முறுக்கிட்டு இருக்கா. இந்த சத்தம் வெளியே வரைக்கும் கேக்குது. ஹீரோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, ரொமான்ஸ் எது பண்றாங்களா அப்படின்ட்டு ஒட்டி கேட்டுட்டு இருப்பான். இவனுக்கு இந்த சத்தம் கேட்ட உடனே ரெண்டு பேரும் ஒன்னதான் இருந்துட்டாங்க அப்படின்ட்டு இவன் முடிவே பண்ணிட்டான். இவனுக்கு செமையா கடுப்பாகுது. ஹீரோவும் லவ் பண்ணும் போது ஒரு ரிங்கை மாத்தி போட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ரிங்க ஹீரோட கையில தான் இருக்கு. அந்த ரிங்க வந்து கட்டி கீழே போட ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனால போட முடியல. இப்ப என்ன பண்றது அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் குளிச்சு முடிச்சிட்டு வெளியே வரும்போது ஹீரோ உடனே அவளை பிடிச்சு, நைட் நடந்துச்சு, அதுக்குள்ளவே என்னோட அண்ணா கூட நீ ஒன்னா இருந்துட்டியா அப்படின்ட்டு சண்டை போடுறான். அதுக்கு ஹீரோயின், இது உனக்கு தேவையில்லாத விஷயம், நான் அவரோட பொண்டாட்டி, அவர் என்னோட புருஷன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு சண்டை போடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கடுப்பாகிடுது. நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவல்ல, இந்த பணத்தை தூக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின், நீ ஒன்னும் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டோம், நான் இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன், அது வரைக்கும் உனக்கு என்ன இந்த வீட்டுல இருந்து அனுப்புறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்றா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வருது. இப்ப ஹீரோயினை பத்தி மறுபடியும் தப்பா சொல்ல. இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பாகிடுது. ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ, எனக்கு உனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. அது முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஒன்னும் உனக்கு சீட் பண்ணல, நீ தான் எனக்கு சீட் பண்ணிட்ட, அதனால தான் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு வந்துட்டோம், என்ன மறந்துட்டியா அப்படின்ட்டு ஹீரோயின் சண்டை போடுறா. இப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா என்னன்னா, ஹீரோயினும் ரொம்ப சின்சியரா தான் லவ் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஒரு பொண்ணு கூட ஹீரோ இருந்திருப்பான். இதை பார்த்தோன்னே ஹீரோயின், என்னாச்சு, யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோ, இந்த பொண்ணு என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி தான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். இது கேட்டோன்னே ஹீரோயினுக்கு செமைய கடுப்பாகி இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவளுக்கு போட்டு விட்டு அந்த மோதிரத்தை கழட்டி அவனோட முகத்திலேயே அடிச்சுட்டு அங்க இருந்து வெளியே வந்திருப்பா. இது எல்லாமே ஹீரோ நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி தான் ஹீரோயினுமே இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வெளியே வரும்போது அப்ப ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றாங்க. என்னன்னா, ஹீரோயினோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கும். அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருப்பா. ஆனா அவங்களோட அங்கிள் ஆன்டியும் அவளோட அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வலுக்கட்டாயமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களாம். இந்த விஷயத்த சொன்னோன்னே ஹீரோயின் அவசரமா வீட்டுக்கு கிளம்பி போறா. என்னன்னா, ஹீரோயினுக்கு அவங்க அப்பா கிடையாது, அவங்க அம்மா மட்டும்தான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல தான் இருந்திருப்பாங்க. ஹீரோயினும் அவங்க அம்மாவும் இப்ப அவங்களோட அங்கிள் ஆன்டியோட வீட்டுல தான் இருக்காங்க. ஆக்சுவலா இது இவங்களோட வீடு தான். அவங்க அப்பா இறந்து போயிட்ட அப்புறம் இவங்களை சீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து புடுங்கிக்கிட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல தான் இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணி எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அதுக்கு காரணம் அந்த கிழவன் வந்து 5 மில்லியன் பணம் தரேன்னு சொல்லியிருப்பான். அதுக்காக தான் இவங்க அந்த கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. இந்த சமயத்துல தான் ஹீரோயின் ஹீரோட அண்ணாவை மீட் பண்ணிருப்பா. அவனுக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இருந்திருக்கும். அதனால இவகிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பா. அதுக்கு ஹீரோயின் ஓகேன்னு சொல்லவும் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கும். இப்ப அங்க ஹீரோயின் கிளம்பி போறா. அங்க போன உடனே அவங்க எதுக்காக இப்ப ஹீரோயினோட அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, இப்ப அந்த கிழவனை கல்யாணம் பண்ணிக்கும் போது 5 மில்லியன் பணம் தரதா அப்படின்ட்டு சொல்லியிருப்பான்ல அந்த கிழவன். இப்ப ஹீரோயின் ஒரு பெரிய
பெரிய பணக்கார வீட்டு பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கா, அதனால அதை விட எக்ஸ்ட்ரா பணம் வேணும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. இங்க வந்த ஹீரோ இது எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்டுட்டான். ஆனா அப்ப கூட ஹீரோக்கு ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவங்க அண்ணாவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரியல. இப்ப இவனுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஹீரோயின் கிட்ட இவங்க நிறைய பணம் கேக்குறாங்க. இது மட்டும் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க கிட்ட போயிட்டு என்னது எங்க அண்ணா கிட்ட இருந்து நீங்க பணத்தை வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, அது மட்டும் என்னைக்குமே நடக்காது, என்னோட அண்ணன் என்னைக்குமே பணம் தர மாட்டான் அப்படின்ட்டு இவன் சொல்றான். இப்ப கரெக்டா அங்க அதே இடத்துக்கு ஹீரோட அண்ணாவும் அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவும் வராங்க. ஆக்சுவலா ஹீரோ கூட பிறந்த அண்ணனும் கிடையாது ஹீரோட அண்ணன். ஹீரோவோட அவங்க அப்பா இருக்காருல்ல, அவங்க அப்பாவுக்கு மொத்தம் 2 ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அது வந்து ஹீரோட அண்ணா தான் ஃபர்ஸ்ட் மனைவியோட பையன், செகண்ட் மனைவியோட பையன் தான் ஹீரோ. இப்ப ஹீரோட அண்ணன் வந்திருக்கான்ல, அவன் வந்து இவங்க கேட்கிற பணத்தை கொடுத்துட்றான். 80 மில்லியன் கேட்கறாங்க. அந்த பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹீரோயினோட அம்மா வந்து ஒரு மாதிரி சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே அவங்க எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போயிருப்பான். ஏற்கனவே ஹீரோயின் முன்னாடி அவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் எப்ப என்னோட அம்மாவை மீட் பண்ண வர அப்படின்ட்டு அடிக்கடி கேட்டுட்டே இருப்பா. அப்ப ஹீரோவும் ஆர்வமா உன்னோட அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அதுக்கு ஹீரோயின் என்னோட அம்மாவுக்கு இந்த ஃபிளவர்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருப்பா. இப்ப அந்த ஃபிளவரை வாங்கிட்டு ஹீரோயினோட அம்மாவை மீட் பண்றதுக்காக கிளம்புறான். அப்படி கிளம்பி போகும்போது அப்ப ஹீரோட அண்ணா சிங்ஷனும் அதுக்கப்புறம் ஹீரோயினும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதை வெளியே இருந்த பார்த்த ஹீரோக்கு செமையா கடுப்பாகுது. அதனால எடுத்துட்டு போன ஃபிளவரை கீழே போட்டுடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோட அண்ணன் வெளியே வந்து பாக்குவான். இவன் ஃபிளவரை கீழே போட்டுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்ட்டு வந்து கேக்குறான். அதுக்கு ஹீரோ ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். எனக்கு தெரியும் உனக்கும் அவளுக்கு என்னவோ ஆகறதில்ல அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ, இப்ப அவ என்னோட மனைவி, நீ உன்னோட அன்னைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்துதான் தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். இதை கேட்டோன்னு ஹீரோக்கு செமையா ஹர்ட் ஆகுது. இப்ப ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போறான். கிளம்பி போனவன் உடனே யாருக்கோ கால் பண்ணி என்னோட அண்ணாவும் அதுக்கப்புறம் ஹீரோயினை எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றத விசாரி அப்படின்ட்டு சொல்றான். இப்ப அவங்களும் சரின்னு சொல்ல இந்த பக்கம் இன்னொரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும் போல. இந்த குடும்பத்துல ஹீரோக்கு இன்னொரு கசன் இருக்கான். அவன் தான் பெரிய பையன். சட்டப்படி பார்த்தா அவன் தான் இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கணும். அதாவது இவங்க ஒரு பெரிய கம்பெனியா வச்சிருக்காங்க. அந்த கம்பெனியை ரன் பண்ண வேண்டியவனே அவன் தான். ஆனா அவன் சரியான உருப்படாத பையன். எப்ப பார்த்தாலும் கேம் விளையாடிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி கம்பெனி அவங்கிட்ட தான் இருந்திருக்கும். ஆனா இவன் வந்து இந்த மாதிரி தாறுமாறா செலவு பண்றது மட்டும் கிடையாது, இந்த கம்பெனிக்கு இவனால நிறையவே நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. அதனால தாத்தா உயிரோடு இருக்கும் போதே தன்னோட 2வது பேரனான சிங்ஷனை தான் அந்த கம்பெனியை ரன் பண்ண சொல்லி விட்டுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப தாத்தா ஒரு உயில எழுதி வச்சிருக்காரு. தாத்தா இப்பதான் செத்து போனாரு. அந்த உயில படிக்கிறதுக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. தாத்தா என்ன எழுதி வச்சிருக்காருன்னா இப்போதைக்கு சிங்ஷன் தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கானோ. ஆனா கல்யாணம் ஆயிட்ட அப்புறம் யார் ஃபர்ஸ்ட் குழந்தை பெக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கம்பெனியை ரன் பண்ணக்கூடிய அதாவது சிஓ பொசிஷன் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு எழுதி வச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே இந்த சிங்ஷனோட கசின் இருக்கான்ல அவனுக்கு ரொம்பவே குஷி ஆகி போயிடுச்சு. ஏன்னா அவன் தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியிருக்கான், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அது மட்டும் இல்லாம ஹீரோயினை பத்தியும் தப்பா பேசிடுறான். என்ன சொல்றான்னா சிங்ஷனுக்கும் அவங்க பொண்டாட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், சோ அதனால நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு அப்படின்ட்டு ஹீரோயினை பத்தி தப்பா பேச. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அதனால அவன் அடிச்சிடுறான். அவன் ஹீரோவை பார்த்துட்டு நீ வேணா பார்த்துட்டே இருடா, உனக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் நான் ஆப்பு வைக்காம இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றானா ஏற்கனவே ஹீரோட அண்ணா அதாவது சிங்ஷன் வந்து நிறையவே ஹெல்ப் பண்ணிட்டான்ல இவளுக்காக, அதனால நமக்காக இவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, இவருக்காக நம்ம ஹெல்ப் பண்றது ஒண்ணுன்னா அது இது மட்டும் தான் அப்படின்ட்டு அவருக்காக குழந்தை பெத்து கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு இப்ப போயிட்டு சிங்ஷன் கிட்ட நீங்க நான் வந்து குழந்தை பெத்து கொடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட தாராளமா சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் இதுல அவனுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா பொண்ணுங்களை இந்த மாதிரி டூல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அவனுக்கு சுத்தமா பிடிக்காது. ஃபீலிங்ஸ் இல்லாம இந்த மாதிரி லவ் இல்லாம இந்த மாதிரி கான்ட்ராக்ட் ரிலேஷன்ஷிப் தானே இவங்க இருக்காங்க. அதனால இந்த மாதிரி அவளை யூஸ் பண்றதுல அவனுக்கு விருப்பம் இல்ல. சாரி என்னோட பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா போய் படுத்து தூங்க அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டான். அப்ப ஹீரோ அங்க வரான். ஹீரோயின் ஒரு மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செமைய கடுப்பாகுது. ஓ என்னோட அண்ணாவை இந்த மாதிரி செடியூஸ் பண்ணலாம் ட்ரை பண்றியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் உன் அண்ணாவை செடியூஸ் பண்ணணும்னா எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வர தேவையில்ல, நான் ட்ரெஸ்ஸே இல்லாம கூட வருவேன். அதுவும் இல்லாம முக்கியமான விஷயம் என்னன்னா இது என்னோட ரூமும் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோட ரூமும், உள்ள வரதுக்கு உனக்கு எந்த அனுமதியும் கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போ அப்படின்றா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு செமையா கோவம் வருது. இப்ப ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா வரான். க்ளோஸா வந்தவன் என்ன நினைச்சானு தெரியல. அதுக்கப்புறம் அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். வெளியே போனவன் பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கான் பார்ல உட்காந்துட்டு. இப்பதான் ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு என்னன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோவும் ஒன்னா இருக்க மாதிரி பாத்துருப்பாள்ல ஹீரோயின், அந்த பொண்ணு தான் அது. அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாகி மரியாதையா இங்க இருந்து வெளியே போயிடு அப்படின்ட்டு அந்த பொண்ணை திட்டி விட்டுறான். அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே போயிடுறா. இப்பதான் என்ன நடந்துச்சு
அப்படின்றத காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப சின்சியரா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயின் இவங்க 2 பேரோட மேரேஜ் பத்தி ஆரம்பிக்கிற வரைக்கும் ஹீரோ நல்லா தான் இருந்திருப்பான். ஹீரோயின் ஒரு டைம் நம்ம 2 பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருப்பா. அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஹீரோ சடனாவே என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் மேரேஜ் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை வந்து நடிக்கிறதுக்காக ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பான். மத்தபடி ஹீரோக்கும் அந்த பொண்ணுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹீரோயினுக்கு முன்னாடி இவன் கெட்டவனா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பொண்ணை அந்த மாதிரி நடிக்க வச்சிருப்பான். இப்ப ஹீரோயினும் அதே மாதிரி ஹீரோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த மோதிரத்தை கழட்டி போட்டுட்டு போயிருப்பா. இது எல்லாத்தையுமே ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த சமயத்துல ஹீரோ ஃபுல்லா குடிச்சிட்டாங்க வரான். ஹீரோயின் ஸ்விம்மிங் பூல் பக்கம் உட்காந்துருப்பா. இப்ப திரும்பி பார்த்தோன்னே ஹீரோவை பார்த்தோன்னே அங்க இருந்து விலகி போக ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ அவளை விட மாட்டேங்கிறான். நீ நில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து என்ன கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்டோன்னே ஹீரோயின் கடுப்பாகி பிடிச்சி ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விடுறா. ஆனா ஹீரோ அவளையும் பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறான். இப்ப ஏதோ சத்தம் கிடைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மாவும் கீழே இறங்கி வராங்க. சுத்தி முத்தி பார்த்தா அதுக்குள்ளவே ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு போயிடுறா தனியா ஒரு இடத்துல. அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போக பாக்க, ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறான். அவளை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் என்ன விட்டு போகாத, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இல்ல, நம்ம எப்பயுமே இதுக்கு முன்னாடி இருந்தோம்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்க முடியாது, நான் ஏற்கனவே உன்னோட அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்ப நான் உன்னோட அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இது நினைச்சு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து ரூமுக்கு போகும்போது அப்ப ஃபுல்லா ட்ரெஸ் நடிஞ்சு கிடக்கு. இதை பார்த்தோன்னே சிங்ஷன் என்னாச்சு உனக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நடிஞ்சு கிடக்கு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்காக இல்ல நான் கீழே விழுந்துட்டேன் ஸ்விம்மிங் பூல்லன்னு சொல்றா. இது கேட்டோன்னே அவன் சரி வா அப்படின்ட்டு அங்க இருக்க டவல் எடுத்து அவளோட தலையில போட்டு விடுறான். இப்ப அங்க ஹீரோ வரான். உள்ள அவனோட அண்ணன் இருக்கான் அப்படின்றத கூட தெரியாம இவன் பாட்டுக்கு ஹீரோயினோட கால் செயின் கீழே கழண்டு விழுந்து கிடக்கும். அதை எடுத்துட்டு இங்க பாருங்க அண்ணி, நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ட்டு கையில எடுத்துட்டு வரான். இவனும் நனைஞ்சு போய் தானே கிடப்பான். இதை சிங்ஷன் பார்த்துட்டு இங்க பாருடா, முன்னாடி நான் உங்ககிட்ட வார்ன் பண்ணிட்டேன், அவன் உன்னோட அண்ணி, இதுக்கு மேல நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத, நான் அவளை டிஸ்டர்ப் பண்றத மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன் அவளுதான் அப்படின்ட்டு மிரட்டி அனுப்புறான். இது கேட்டோன்னே ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போக இப்ப மறுபடியும் அவனோட அண்ணன் ஸ்டாப் பண்ணிட்டு நாளைக்கு நம்ம தாத்தாவோட நினைவு நாள், எந்த பிரச்சனையும் பண்ணாம அமைதியா இருக்கணும், உனக்கு புரியுதில்ல அப்படின்ட்டு வார்ன் பண்ணி அனுப்புறான். அதுக்கு ஹீரோவுமே எதுவுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இப்ப அடுத்த நாள் ஆகுது இவங்க தாத்தாவோட நினைவு நாள். அந்த கசனும் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் வராங்க. அவன் வரும்போதே பயங்கரமா பில்டப் விட்டுட்டு வரான். என்னன்னா அவனோட ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காளாம், இன்னும் 10 மாசத்துல குழந்தை பிறக்க போகுது, அதுக்கப்புறம் கண்டிப்பா நான் தான் இந்த கம்பெனி ரன் பண்ண போறேன் அப்படின்ட்டு பயங்கரமா இவன் பேசிட்டு வர இப்ப ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல அவங்க ஹீரோயினை போட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இவள 80 மில்லியன் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க, ஆனா ஒன்னுத்துக்குமே பிரயோஜனம் இல்ல அப்படின்ட்டு திட்டுறாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோட அண்ணன் இங்க பாருங்க சித்தி, இவ ஒன்னும் குழந்தை பெத்து கொடுக்கக்கூடிய டூல் கிடையாது, இவ என்னோட மனைவி, இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு அவங்களோட வாயை அடிச்சு விட்டுறான். அதுக்கப்புறம் இவன் இந்த கசின் இருக்கான்ல அவன் ஓவரா பேசிட்டே போக ஹீரோக்கு கோவம் வந்து அவனோட வாயை அடிச்சு உடைச்சிடுறான். அவன் அங்க இருந்து நீ வேணா பாத்துட்டே இருறா, உனக்கு ஒரு நாளுக்கு ஆப்பு வைக்காம இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட. இப்ப ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவ்வளவு வரைக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவருக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, அதனால இவருக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணியே தீரணும் அப்படின்ட்டு அவர் அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறா. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர அப்படின்ட்டு சிங்ஷனும் கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் நீங்க என் கூட பிசிக்கலா இருக்கிறதுக்காக தானே ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, நான் வேணா உங்களுக்கு டெஸ்ட் டியூப் பேபி வேணா பெத்து தட்டுமா அப்படின்னு கேக்குறா. இது கேட்டோன்னே அவன் கடுப்பாகிட்டான். இங்க பாரு, இந்த மாதிரி லூசுத்தனமா பேசாம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்து சேருன்ட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டான். இந்த பக்கம் ஹீரோ வீட்டுல இருக்கான். அப்ப இந்த ஹவுஸ் கீப்பர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட கேக்குறாங்க எங்க என்னோட அண்ணாவையும் காணோம் உங்க ஒய்ஃபையும் காணோம் அப்படின்ட்டு கேக்குறான். அப்பதான் அவங்க டாக்டரை பாக்குறதுக்காக போயிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஹவுஸ் கீப்பர் சொல்றாங்க. எதுக்காக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சமயத்துல தான் ஹீரோயினும் சிங்ஷனும் வராங்க. சிங்ஷன் கிட்ட சொல்லிட்டே வரா, இங்க பாரு இதுதான் வேற வழியே இல்ல, இது மட்டும் தான் வழின்னு சொல்லிட்டு வரும்போது இவனோட கையில இதை பத்தியான பேப்பர் எல்லாம் வச்சுட்டு வந்திருப்பா. அதை ஹீரோ பிடிங்கி பாத்துறான். டெஸ்ட் டியூப் பேபி பிறக்கிறதுக்கான பேப்பர் தான். இதை பார்த்தோன்னே ஹீரோ கடுப்பாகிடுறா. என்னது டெஸ்ட் டியூப் பேபி அப்படின்ட்டு அவன் கேட்கறான். அதுக்கு ஹீரோயின் இது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்றா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அதுக்கப்புறம் அவனோட அண்ணாவும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயத்த விசாரிக்க சொல்லியிருப்பான்ல. இப்ப இவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா ஹீரோயினை இந்த மாதிரி வயசானவனுக்காக கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க அங்கிளும் ஆன்ட்டியும் ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்ற விஷயம் இது தெரிய வந்தோடனே ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. அதனால அவங்க அங்கிளையும் ஆன்ட்டியும் இழுத்துட்டு வர சொல்லியிருக்கான் அவனோட ஆட்கள் கிட்ட. அவங்கள இழுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்ப அவங்கள பிடிச்சு நான் உன்னை என்னோட அண்ணா மாதிரி சாஃப்ட் எல்லாம் கிடையாது, நீங்க எதுக்காக அவளை வயசானவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க அப்படின்ட்டு மிரட்டுறான். இதை கேட்டோன்னே அவங்களும் பயந்துடுறாங்க. இங்க பாருங்க இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இன்னொரு வாட்டி அவளை எந்த விதத்திலேயாவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்ட்டு பயங்கரமா மிரட்டி அவங்கள அங்க இருந்து துரத்தி விட்டுறான். அவங்களும் அங்க இருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வரான். அவன் வரும்போது அப்ப அவங்க அண்ணா கிட்ட கால் பண்ணிட்டு பேசிட்டே தான் வந்திருக்கான். இப்ப உட்கார்ந்து இருக்கிறதாவில ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் இருக்கு. இதை ஹீரோ விரிச்சு
பார்க்க ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள ஹீரோயின் வந்து புடுங்குறா. என்னன்னா அவங்க அண்ணாவும் இவளும் போட்டுக்கிட்ட அந்த மேரேஜ் கான்ட்ராக்ட் பேப்பர் தான் அது. அதுக்குள்ள புடுங்க பார்க்கும்போது ஹீரோ விட மாட்டேங்கிறான். அப்படி என்ன என்கிட்ட இருந்து மறைக்க பாக்குற அப்படின்ட்டு அது திறந்து பார்க்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளவே அவனோட அண்ணன் வந்து புடுங்கிட்டான். இது எனக்கு என்னோட மனைவிக்கு நடுவுல இருக்க விஷயம், நீ எதுக்காக இந்த மாதிரி குறுக்க வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு திட்டி அதை வாங்கிட்டான். அடுத்த நாள் ஆகுது. இப்ப ஹீரோயின் கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கா. அப்ப ஹவுஸ் கீப்பர் வந்து மாங்காய் பழத்தை கட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து மாங்காய்னா அலர்ஜி, சோ அவருக்காக இதை போடாதீங்க அப்படின்ட்டு சொல்றா. இதை மறைஞ்சிருந்து ஹீரோவும் கேட்டுட்டான். ஓ மேடம்க்கு இதுவரை ஞாபகம் இருக்கோ, எம்எல் அவ்வளவு அக்கறையா அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோயின் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப ஏதோ ஒரு பாட்டில் எடுக்கிறதுக்காக போகும்போது அப்ப ஹீரோ வந்து ஹெல்ப் பண்றான். இந்த சமயத்துல ஹீரோவோட அம்மா அங்க வந்திருப்பாங்க. அவங்களுக்கு இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போதே ஒரு மாதிரி டவுட்டா இருக்கு. இப்ப என்னடா பண்ற அப்படின்ட்டு ஹீரோவை திட்டுறாங்க. ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்ட அப்புறம் ஹீரோவும் கிளம்பி போயிடுறான். இப்ப அங்க இருக்க ஹவுஸ் கீப்பர் கிட்ட அவங்க அம்மா கேக்குறாங்க, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாச்சும் தப்பான விஷயம் இருக்கிற மாதிரி உனக்கு தோணுதா அப்படின்ட்டு. அதுக்கு ஹவுஸ் கீப்பர் இல்ல, ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு செட் ஆகிறது இல்ல, அவள்தான் வேற எதுவும் எனக்கு தப்பா தெரியல அப்படின்றாங்க. இருந்தாலும் ஹீரோட அம்மாவுக்கு இதுல நம்பிக்கை இல்ல. சோ ஹீரோ தனியா இருக்கும் போது இதை பத்தி போய் கேக்குறாங்க. ஆனா ஹீரோ மறைச்சிடுறான். இல்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றான். இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு நம்பிக்கை இல்ல. அதனால நான் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன்டா, மீனா இங்க வரப்போறா அப்படின்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாகிறான். இல்லம்மா எனக்கு அந்த பொண்ணெல்லாம் தேவை கிடையாது, எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாது அப்படின்றான். இருந்தாலும் அவங்க அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த சொத்து அடையறதுக்காக உன் அண்ணாவும் சரி உன்னோட கசனும் சரி பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் குழந்தை வைக்கிற வழிய பாரு, அதை விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு எதுனா சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவளுதான் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. இருந்தாலும் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேல எல்லாம் எனக்குமே ஆசை கிடையாது, அதனால என்னால கல்யாணமும் பண்ணிக்க முடியாது அப்படின்ட்டு இவன் பாட்டுக்கு சரசரன்னு அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா அவனோட அண்ணாவோட ரூம் ஒட்டு கேட்கறதுக்காக தான் போறான். அங்க போயிட்டு ஒட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்பவும் வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்ட்டு வயிற்று எரிச்சலா இருக்கு அவனுக்கு. இந்த சமயத்துல அவங்க அண்ணா வந்து கதவை ஓபன் பண்ணிடுறான். அவள் தான் ஹீரோ சாஞ்சிட்டு இருப்பானா. இப்ப கதவை ஓபன் பண்ணுவோன்னே போய் கீழே டொம்முன்னு விழுந்துடுறான். விழுந்ததுல அவனுக்கு கை அடிபட்டுடுது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கட்டு போட்டுட்டு வீட்டுல வந்து உட்காந்து கிடக்குறான். இப்ப ஹீரோயின் ரொம்ப பாவமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்லாம் செஞ்சுட்டு போயிட்டு வைக்கிறா. அப்ப ஹீரோ என்னால சாப்பிட முடியாது, நீ வேணா ஓட்டி விடுறியா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டோன்னே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவ அங்க இருந்து எழுந்திரிச்சு போறா. ஆனா ஹீரோ விடாம மறுபடியும் அவளை உட்கார வச்சுட்டு எனக்கு ஓடி விடுறதா சொன்னேன், எதுக்காக இந்த மாதிரி எழுந்து போற அப்படின்ட்டு மறுபடியும் ஒம்பு பண்றான். இதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ற, எதுக்காக என்ன சும்மாவே விட மாட்டேங்கிற, இந்த மாதிரி எதுக்காக என்ன போட்டு டார்ச்சர் பண்ற அப்படின்ட்டு கேட்க. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது. என்ன மன்னிச்சிடு, என்னோட அண்ணன் உண்மையாவே உன்னை நல்லபடியா பார்த்துப்பான், நான் இதுக்கு மேல உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினா அங்க இருந்து அழுதுட்டே போயிடுறா. வீட்டுக்கு போனவ அவளோட ரூமுக்கு போனவ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்கல்ல, அப்ப போட்டோ எடுத்துக்கிட்டாங்கல்ல, அதையே பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இது தூரத்துல வந்து சிங்ஷன் கவனிச்சிடுறான். என்னாச்சு ஏன் அழுகுற அப்படின்ட்டு கிட்ட போய் கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் இல்ல என்னோட அம்மாவோட ஞாபகமா வந்துச்சு அதனால தான் அழுகுற அப்படின்ட்டு சொல்லி சமாளிச்சிடுறா. அடுத்த நாள் அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறா. அவங்க அம்மாவை மீட் பண்ணிட்டு திரும்பி வரும்போது அப்ப ஹீரோ வந்து நிக்கிறான். என்னாச்சு, நான் எங்க பார்த்தாலும் நீ அங்கேயே வந்து நிக்கிற, எங்க இங்க ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக வந்த அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ வேற எதுக்காக, நான் தான் என்னோட கையை உடச்சுக்கிட்டேன்ல அதனால தான் வந்தேன் அப்படின்ட்டு இவன் சொல்றான். சொல்ல போனா இவளை பாக்குறதுக்காக இவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பான். இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி சொல்றான். இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது அப்ப இவனோட கசின் இருக்கான்ல அவனோட வைஃப் இன்னொரு ஆள் கூட இங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. என்னன்னா அவனோட கசினோட குழந்தைய அவ வயித்துல சுமந்துட்டு இல்ல இன்னொருத்தவங்க கூட இருக்கால அவனோட குழந்தைய தான் வயித்துல சுமந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க அங்க பார்க்கும்போது அவங்க பேசும்போது தான் இவங்களுக்கே தெரியுது இந்த விஷயம். இதை வந்து ஹீரோ வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். எப்படியாச்சும் இந்த விஷயத்த போட்டு உடைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அவளுக்கு வந்து அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து போன் கால் வருது. அதனால இந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோயினும் அந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா ஹீரோ ஃபர்ஸ்ட் ஹீரோயினை மட்டும் அனுப்பி விட்டுட்டு நீ கிளம்பு நான் அவனை பிடிச்சிட்டு அங்க வந்து சேர்றேன் அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறான். இந்த பக்கம் அவனோட கசின் இருக்கான்ல அவன் வேற ஒரு வீட்டுல தான் ஸ்டே பண்ணிட்டு இருப்பான். ஆனா இப்ப இவங்க எல்லாருமே ஸ்டே பண்ணிருக்காங்கல்ல அந்த வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேல அந்த கம்பெனியை நான் தான் ரன் பண்ண போறேன், சோ நான் தான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இவனும் சிங்ஷனும் எவ்வளவு சொல்லி பாக்குறான், நீ இங்க இருக்க கூடாது ஃபர்ஸ்ட் வெளியே போ அப்படின்ட்டு. ஆனா அவன் கேக்குற மாதிரியே இல்ல, நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அங்க ஹீரோயின் வந்திருக்கா. அவ வந்து நீங்க உங்க குழந்தை தான் உங்களோட வயித்துல வளருது அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது போய் அவங்க வயித்துல வளருது உங்களோட குழந்தையே கிடையாது, அது வேற ஒருத்தவங்களோட குழந்தை அப்படின்ட்டு அவ சொல்றா. கரெக்டா இப்ப ஹீரோவும் அந்த ஆளை புடிச்சிட்டு வந்து நிக்கிறான். அவனும் அந்த மாதிரி சொன்ன உடனே அந்த ஆளுக்கு வந்து சமய கடுப்பாகி அதாவது ஹீரோட கசனுக்கு சமய கடுப்பாகி அவங்க பொண்டாட்டிய அடிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஹீரோவும் அவனோட கசனும் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப இந்த பொண்ணு தெரியாம கீழே தள்ளி விட்டுறாங்க. அதுல அந்த பொண்ணுக்கு கால் சைட்ல இருந்து பிளட் வருது. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க, இவங்களுக்கு பாரு வயிற்றுல இருந்து பிளட் வருது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரும்போது அப்ப மறுபடியும் ஹீரோ அங்க நிக்கிறான். ஹீரோயின் கிண்டலா, ஆமா உன்னை எப்ப பார்த்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல்லயே பாத்துட்டு இருக்கானே, என்ன விஷயம் அப்படின்ட்டு கேக்குறா. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு சமாளிக்கிறான். இந்த சமயத்துல இவங்க ரெண்டு பேரையுமே வந்து யாரோ கடத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. இவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோ ஏற்கனவே ஹீரோயினோட அங்கிளையும் ஆண்டியும் மிரட்டி விட்டுருப்பான்ல, அவங்களோட பையன் தான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப ஹீரோயினையும் அதுக்கப்புறம் அவனையும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோயின் மேல ஒரு அடி கூட விழாம இவனே தாங்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அடிச்ச அடியில மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். இந்த டைம்ல சிங்ஷனும் அங்க அவனோட ஆட்களும் வந்துட்டாங்க. இப்ப ஹீரோயினையும் ரெண்டு பேரையுமே காப்பாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரையுமே ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சிருக்காங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் கண்முழிச்ச உடனே ஹீரோ எங்க அப்படின்னு தான் கேக்குறா. இதை வச்சு சிங்ஷனுக்கு அவனுக்கு புரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதோ இருக்கு அப்படின்ட்டு. ஆனா சிங்ஷனுக்குமே ஹீரோயின் மேல சின்னதா ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். சோ அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப சிங்ஷன் ஹீரோ வந்து ஓகே அப்படின்ட்டு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு அப்பதான் உயிரே வருது. இந்த பக்கமும் ஹீரோ மயக்கத்துல இருந்து கண்முழிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஹீரோயின் எங்க அப்படின்னு தான் தேடி அங்க இருந்து எழுந்து போறான். இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா ஸ்டாப் பண்ணி, எதுக்காகடா எங்கடா போற, அந்த பொண்ணை பார்க்கதா போறியா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்ட்டு சமாளிச்சுட்டு அங்க இருந்து போக பாக்குறான். ஆனா அவங்க அம்மா நிப்பாட்டி, எனக்கு தெரியும் உனக்கும் அவளுக்கும் நடுவுல ஏதோ இருக்கு, அது என்ன அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நீ பண்றது தப்புடா அப்படின்ட்டு சொல்லி பாக்குறாங்க. ஹீரோ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். அவங்க அம்மா வந்து, நான் ஆல்ரெடி மீனா கிட்ட பேசிட்டேன், அவ இங்க உடனே கிளம்பி வந்துட்டு இருக்கா, நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ எதுவுமே கேட்காம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் நம்ம சிங்ஷனும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்காங்க. இது ஹீரோ காது கொடுத்து கேட்டுட்டான். என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் கான்ட்ராக்ட் மேரேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அந்த மேரேஜை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செமையா கடுப்பாகிடுது. அவன் போயிட்டு அவங்க அண்ணா கிட்ட சண்டை போடுறான். அப்படின்னா அண்ணா நீ இவளை ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, அந்த கான்ட்ராக்டுக்கு ஓகேன்னு சொல்ல சொன்னியா அப்படின்ட்டு கேட்கறான். அதுக்கு ஹீரோயின், இல்ல நான் தான் வாலண்டியரா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், மத்தபடி அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கஷ்டமா போயிடுது. இப்ப அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஸ்ட்ரைட்டா போயிட்டு பார்ல குடிச்சிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வரும்போது ஏற்கனவே ஹவுஸ் கீப்பர்லாம் தூங்க போயிருப்பாங்க. ஹீரோயின் மட்டும் தான் இருப்பா. அவதான் கதவை ஓபன் பண்றா. இப்ப ஹீரோ உள்ள வந்தவன் ஹீரோயினை பார்த்துட்டு, நீ இன்னும் தூங்க போலியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், எதுக்காக இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்திருக்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ, சாரி நான் இதுக்கு மேல இந்த மாதிரி குடிச்சிட்டு வர மாட்டேன், என்ன மன்னிச்சிடுன்னு வச்சுக்கோயா, என்ன கிஸ் பண்ண அப்படின்னு கேக்குறான். இது கேட்டோன்னே ஹீரோயின், நீ என்ன வளர்ற, நான் எதுக்கு உன்னை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறான். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு, நான் கண்டிப்பா இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு குழந்தை பிள்ளை மாதிரி நடந்துக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவளால கண்டிப்பா அவனை அங்கிருந்து தூக்கிட்டு போக முடியாது. இப்ப ஹீரோ அவன் மேலேயே விழுந்து கிடக்குறான். அப்படியே மயக்கம் போட்டுட்டான். இப்ப அப்படியே ஹீரோயின் அங்க இருந்து எழுந்து நிக்கிறா. இப்ப கரெக்டா சிங்ஷனும் அங்க வந்திருப்பான். ஹீரோயின் இந்த மாதிரி விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட கேக்குறான். அவன் ரொம்ப குடிச்சிட்டு வந்திருக்கான், அதனாலதான் இந்த மாதிரி விழுந்து கிடக்குறான் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்றா. இதை கேட்டோன்னே அவன், சரி வா நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்ட்டு ஹீரோவா அங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு அவனோட பெட்ரூம்ல போட்டுட்டு வந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ கண்முழிச்சு வெளியே வரும்போது அப்ப ஏற்கனவே ஹீரோட அம்மா இந்த மீனாவை கூட்டு வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு ஓடி போயிட்டு ஹீரோ வாக் பண்ணிக்கிறா. ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல யாரா அந்த பொண்ணு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு போகும்போதுதான் அப்பதான் அவங்க அம்மா எல்லாத்தையும் சொல்றாங்க. இவதான் மீனா, இவதான் என்னோட பையனை கல்யாணம் பண்ணிக்க போறவ அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே ஹீரோ, நான் ஒன்னும் இவளை லவ் பண்ணல, இவளை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றா. இதை கேட்டோன்னே அவங்க அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவளோட குழந்தை தான் நம்மளோட வீட்டுல வாரிசா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எதுவுமே ஹீரோ கேட்க மாட்டேங்கிறான். என்னால முடியாது அப்படின்ட்டு சண்டை போடுறான். இந்த சமயத்துல ஹீரோயின் கையில வச்சிருக்க சாப்டிக்ஸ் வந்து கீழே விழுந்து போயிடுது. அதை குனிஞ்சு எடுக்கும் போதுதான் கவனிக்கிறா. இந்த மீனா பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு ஹீரோட காலை போட்டு உரசிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா ஆகிடுது. இவ எழுந்து உட்காந்துக்கிறா. இதை பார்த்தோன்னே சிங்ஷன் வந்து, என்னாச்சு இந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் ஒண்ணு இல்ல அப்படின்றா. சரி அந்த சாப்டிக்ஸ் தான் கீழே விழுந்து போயிடுச்சு இல்ல, இந்த என்னோடதுல எடுத்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ட்டு அவனோடத கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கடுப்பாகிடுது. அவன் கோச்சுக்கிட்டு அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். இப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் கிச்சன்ல போயிட்டு சமைச்சிட்டு இருக்கா. அப்ப மீனா பொண்ணு வந்து, அவன் எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ஒருவேளை எதுனா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பானா அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட இதை பத்தி கேட்டுட்டு இருக்கா. அந்த பக்கம் வந்து ஹீரோட காதல இதை விழுந்துடுது. அவன் பாட்டுக்கு ஹீரோயின் கிட்ட வந்து நின்னுக்கிட்டு, நான் லவ் பண்ண என்ன பண்ணலாம் உனக்கு என்ன, நான் உன்னை என்னைக்குமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், இந்த மாதிரி எல்லாம் ஆசையை விட்டுட்டு இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்பி போற வழிய பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போக பாக்குறா. அவளோட கைய பிடிச்சுக்கிறான் இவன். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் என்ன வீடு வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் விட மாட்டேங்கிறான். இதை பார்த்து கூட இந்த பொண்ணுக்கு சந்தேகம் வரல. ஒருவேளை நார்மலாவே இவங்க ரெண்டு பேருக்கு ஆகிறதுல போல, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு அவன் நினைச்சுக்கிறா. இப்ப ஹீரோட அம்மா வந்து திட்டுறாங்க. அதனால ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் போயிட்டு தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை சிங்ஷன் பாக்குறான். இவ அழுதுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே, என்னாச்சு ஏன் அந்த மாதிரி அழுகுற, ஏதாச்சும் நடந்துருச்சா, எங்க வீட்டுல ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின், இல்ல அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, என்னோட பாஸ்ட நினைச்சு நான் அழுத அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே அவன், பாஸ்ட் நினைச்சு எப்பயுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காது அப்படின்ட்டு அவளோட
கண்ணீரை தொடச்சு விடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்திருப்பான். எதுக்காகனா ஹீரோயின் மேல இவனுக்கு தான் ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு இல்ல, சோ அத அவகிட்ட சொல்லிட்டு அவளை எப்பயுமே இந்த வீட்லயே தங்க வச்சுக்கலாம் அப்படின்னு இவனுக்கு தோணுது. அதனால தான் அவகிட்ட போயிட்டு அது இங்க கான்ட்ராக்ட் போட்டு தான் நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், உனக்கு ஆசை இருந்தா இதுக்கு மேலயும் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அவன் எந்த அர்த்தத்துல சொல்றான் அப்படின்றது ஹீரோயினுக்கு சரியா புரியல. இல்ல எனக்கு ரொம்ப நாட்கள் இங்க இருக்கணும் அப்படின்ட்டு விருப்பம் கிடையாது, அதனால நான் என்னோட அம்மாவை கூட்டிட்டு இங்க இருந்து வேற ஒரு சிட்டிக்கு போலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சோ இதுக்கு மேலயும் நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்ட அவன் மனசுல இருக்க ஆசைய சொல்லாமையே அப்படியே மறைச்சிடறான். இங்க இருந்து வெளியே போகும்போது அப்ப ஹீரோவோட கைய பிடிச்சிட்டு நமக்குள்ள நிறையவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்ல, உங்களால எதுவுமே மாத்த முடியாது, எல்லாமே கைமீறி போயிடுச்சு, அது இல்லாம நான் இப்ப உங்க அண்ணாவோட மனைவி, சோ உங்களால எதுவுமே மாத்த முடியாது அப்படின்ட்டு அங்க இருந்து போக பாக்குறா. ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறான். நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் இதுக்கு மேல நாச்சும் உங்களை சுத்தி உங்களை லவ் பண்றவங்களை நீங்க என்னைக்குமே ஏமாத்தாதீங்க அப்படின்ட்டு அங்க இருந்து போக பாக்குறா. நான் எப்பயுமே உங்களை லவ் பண்ண மாட்டேன்னு வேற சொல்லிட்டு போறா. இதை கேட்டோன்னே ஹீரோக்கு கோவம் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஆனா ஹீரோயின் அவனை தள்ளியே அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு, நான் எதுக்காக தெரியுமா உன்னை பிரேக்கப் பண்ண, எனக்கு ஒரு கொஞ்ச நாள் டைம் கொடு அப்படின்னு கேட்டு பாக்குறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே காதுல வாங்கிக்க மாட்டேங்கிறா. இப்ப அடுத்த சீன்ல சிங்ஷனும் ஹீரோயினும் உட்காந்து ஏதோ ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை தோட்டத்துல வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு கடுப்பாகிறான். இப்ப அவங்க கிட்ட போகவும் முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கே நின்று அவங்க 2 பேரையும் மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த சமயத்துல மீனா பொண்ணு வந்து ஹீரோட கைய பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா அப்படின்ட்டு கேக்குறா. இது ஹீரோயினோட கதல விழுந்துடுது. அதனால எப்பயாச்சும் இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு நீங்களும் கிளம்பி போங்க, நானும் உன்னோட அண்ணா கூட இங்க இருந்து நைட்டு டின்னருக்கு போக போறேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. அதனால அவனுமே ஹீரோயினை வெறுப்பேத்தணும் அப்படின்றதுக்காக ஓகே நானும் என்னோட முடிவை மாத்திக்கிட்டேன், நானும் இவ கூட டின்னருக்கு போக போறேன் அப்படின்ட்டு ஹீரோயினை வெறுப்பேத்தணும்ன்றதுக்காக அப்படி பண்றான். சொல்ல போனா ஹீரோ தான் அதிகமா வெறுப்பாகிறான். இப்ப அங்க இருந்து டின்னருக்கு போறாங்க நைட்டு. இந்த பக்கம் ஹீரோயினும் ஜங்ஷனும் போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு அவங்க நார்மலா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ போனோம்ல, அவனுக்கு அந்த பொண்ணு கூட கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியல. ஹீரோயின் வேற சொல்லியிருப்பா உன்னை லவ் பண்றவங்கள நீ என்னைக்குமே ஏமாத்தாது அப்படின்ட்டு. அதனால எப்படியாச்சும் அந்த பொண்ணு ஏத்துக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்றான். இருந்தாலும் அவனால முடியல. ஹீரோயினை தவிர மத்த யாருமே அவனோட நினைப்புக்கு வர மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே வரான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், இதுக்கு மேல வேணாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த பொண்ணு சும்மா விட மாட்டேங்கிறா. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருக்கா. நீ எங்க இங்க இருந்து போற அப்படின்ட்டு பின்னாடியே வரும்போது அப்ப ஹீரோ நான் சொல்றதை கேளு, நான் உன்னை லவ் பண்ணல, கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் தான் நம்ம ஹீரோயினும் ஜங்ஷனும் வந்திருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி சண்டை போடுறதா பாக்குறாங்க. இங்க ஹீரோ வேற நான் உன்னை லவ் பண்ணல, நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றான். இது ஹீரோயினோட காதலியும் விழுது, ஜங்ஷனோட காதலியும் விழுது. அவங்க 2 பேரும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வேற ஹீரோ வாக் பண்ணிட்டு விடவே மாட்டேங்கிறா. ஆனா ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு நான் சொன்னா புரியாது அவனுக்கு, நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ண மாட்டேன், இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ட்டு திட்டுறான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணு ஹீரோவா அடிச்சுட்டு அங்க இருந்து போயிடுறா. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த ஜங்ஷன் அப்படின்னா ஹீரோ யாரையோ லவ் பண்றான், என்னோட தம்பி எந்த பொண்ணு லவ் பண்றான்னு தெரியல அப்படின்ட்டு இவன் யோசிக்கிறான். இப்ப 2 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது 4 பேருமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்ட அப்புறம் ஹீரோயின் கிச்சன்ல ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக வரா. அப்ப ஹீரோல ஸ்டாப் பண்ணி எதுக்காக நீ என்னோட அண்ணா கூட டின்னருக்கு போனா நீ போயிட்டே இரு, அதை விட்டுட்டு எதுக்காக என்ன அந்த பொண்ணு கூட கோத்து விட்ட அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. இப்ப அங்க இருந்து விலைக்கு போறதுலயே குறியா இருக்கா. ஆனா ஹீரோ விட மாட்டேங்கிறான். ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நான் கேட்கறதுக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லிட்டு போ அப்படின்ட்டு சொல்றான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. இப்ப ஹீரோல பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு நீ சொன்னல நான் ஏத்துக்க ட்ரை பண்ண, இருந்தாலும் என்னால உன்னை தவிர வேற யாரையும் லவ் பண்ண முடியல, நான் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா ஹீரோயின் அவனோட கையை தட்டி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. அப்ப ஹீரோயின் அங்க வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப தூசா இருக்கு அப்படின்ட்டு ஒரு பெயிண்டிங் இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பெயிண்டிங் வந்து மேல இருந்து ஹீரோயின் மேல விழ வந்துடுது. இது தூரத்துல இருந்து பார்த்த ஹீரோ ஓடி போயிட்டு ஹீரோயின் அந்த பக்கம் பிடிக்கிறான். அப்ப அவனோட முதுகு மேல விழுந்துடுது. அதுல முதுகுல அடிபட்டுடும் போல. இந்த விஷயத்த இந்த மீனா பொண்ணும் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் பாத்துடுறாங்க. அங்க சிங்ஷனும் இருப்பான். ஓடி வரும்போது அப்ப அந்த மீனா பொண்ணு என்னவோ ஹீரோயின் தான் கீழே தள்ளி விட்டா அப்படின்ற மாதிரி அவளை பிடிச்சி தள்ளி விடுறான். ஹீரோவும் அதுக்கப்புறம் அங்க இருந்து விலகி போயிட்டான். அவனோட ரூமுக்கு போயிட்டு ஷர்ட் எல்லாம் ரிமூவ் பண்றான், அடிபட்டு இருக்கிறதுக்கு மருந்து போடணும்ல. அப்ப ஹீரோயின் அங்க ஐஸ் எடுத்துட்டு வந்திருப்பா. ஹீரோட முதுகுக்கு பின்னாடி வைக்கும் போது ஹீரோ கடுப்பாகிடுறான். நான் எப்படி போனா உனக்கு என்ன, எதுக்காக இதெல்லாம் பண்ற, உனக்கு தான் என் மேல ஃபீலிங்ஸே இல்லன்னு சொல்லிட்டல்ல, அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ற அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போடுறான். ஹீரோயின் பதிலுக்கு எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இதை இந்த பக்கம் வந்த மீனா பாத்துறா. அவளுக்கு டவுட் வருது. இப்பதான் ஒருவேளை இவளை தான் இவன் லவ் பண்ணுவானோ அப்படின்ட்டு. இந்த டவுட்டை போயிட்டு ஹீரோட அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு தான் ஏற்கனவே தெரியும்ல ஹீரோக்கு ஹீரோயின் மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்குன்ட்டு. இருந்தாலும் இந்த பொண்ணு கிட்ட சொல்ல முடியாது அப்படின்றதுக்காக அது
அதெல்லாம் ஒண்ணு இருக்காது. உனக்கு அவங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கலாம். ஆனா என்னோட பையன் அந்த மாதிரி பண்ண மாட்டான் அப்படின்ட்டு என்னவோ சொல்லி சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஒன்னும் கவலையே படாத. இன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் அவன் கண்டிப்பா உன்னத கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்ட்டு இவங்க ஒரு பிளான் சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்றா. இப்ப சிங்ஷன் இங்க இருந்து ஆபீஸ்க்கு கிளம்பி போறான். இன்னைக்கு நைட்டு வந்து ஏதோ ஒரு டின்னர் பார்ட்டி இருக்கான். அதனால நான் வரதுக்குள்ளவே நீ ரெடியா இரு, நம்ம 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அதுக்கு ஹீரோயின்மே சரின்னு சொல்றா. இப்ப அப்படியே நைட் ஆகுது. ஹீரோ வர அவங்க அம்மா வந்து ஒரு சூப்பு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட குடுக்குறாங்க. ஆனா அதுல ட்ரக்ஸ் கலந்து கொடுத்துடுறாங்க. எப்படியாச்சும் ஹீரோ மீனா பண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. அது தெரியாம ஹீரோ அந்த குடிச்சிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ரூமுக்கு போன உடனே அந்த பொண்ணு ரூம்ல இருக்கா. இதை பார்த்து ஹீரோக்கு செம்மையா கடுப்பாகுது. அவனுக்கு வர ட்ரக்ஸ் வேலையை காட்ட ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து வெளியே வந்துடுறான். ஸ்ட்ரைட் ஹீரோயினோட ரூமுக்கு தான் போறான். அங்க போன உடனே ஹீரோ இந்த மாதிரி தடிமாறி வரத ஹீரோயின்மே கவனிக்கிறா. என்னாச்சு அப்படின்ட்டு கிட்ட போய் கேக்குறா. அதுக்கு ஹீரோ உடனே டாக்டருக்கு கால் பண்ண அப்படின்றான். ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்ட்டு தொட்டு பாக்குறதுக்குள்ளவே ஹீரோவோட கண்ட்ரோலை இழந்துடுறான். ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போக ட்ரை பண்றா. இருந்தாலும் அவளால ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கால, அதனால வேலைக்கு போக முடியல. இப்ப 2 பேருமே ஒன்னா இருந்துட்டாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. எப்படி நம்ம சிங்ஷனை ஃபேஸ் பண்ண போறோம் அப்படின்றது அவளுக்கு சுத்தமா புரியவே இல்ல. இங்க மீனாவை ஹீரோ அந்த ரூம்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு வந்திருப்பான். இப்ப அந்த பொண்ணு கத்துற சத்தம் கேட்டு போயிட்டு ஹீரோட அம்மா கதவை ஓபன் பண்றாங்க. நீ என்ன பண்றீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த மீனா உங்க பையன் ஏற்கனவே ஓடி போயிட்டான்னு சொல்றா. இது கேட்டோன்னே அவங்களுக்கு டவுட் எல்லாமே ஹீரோயின் மேலதான் வருது. அவளை தேடி போயிருப்பானோ அப்படின்ட்டு. அதனால அவளோட ரூமுக்கு போய் பார்த்தா ஹீரோ ஏற்கனவே அந்த ரூம் லாக் பண்ணிட்டு தான் உள்ள போயிருப்பான். அதனால கதவை ஓபன் பண்ண முடியல. அங்க ஒரு ஹவுஸ் கீப்பர் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து ஹீரோயின் இங்க இருந்து பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டு தான் சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே தெரியல இந்த டைமுக்கு ஏற்கனவே சிங்ஷன் வந்திருப்பான், அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிருப்பாங்க. சோ அதனால அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு சொல்லிடுறாங்க. அவங்களுக்கே தெரியல ஹீரோயின் இங்க இருந்து போகவே இல்லை அப்படின்ற விஷயம். அப்படின்னா எங்க போயிருப்பான் அப்படின்ட்டு இவங்களுக்கு செமையா ஷாக் ஆகி ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் கரெக்டா நம்ம சிங்ஷனும் வராங்க. இப்ப ஹீரோயின் ஒண்ணுமே நடக்காத மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஹீரோ ஆல்ரெடி மயக்கத்துல இருக்கான். இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறத ஹீரோட அம்மா பாத்துறாங்க. ஓ இவ இப்பதான் இங்க இருந்து கிளம்புறாளா அப்படின்னா அவன் அவளோட ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு பார்த்தா அங்க ஹீரோ இருக்கான் மயக்கத்துல. இதுதான் சரியான வழி அப்படின்ட்டு இப்ப மீனா பொண்ணு கூட்டிட்டு போயிட்டு அந்த ரூம்லயே படுக்க வச்சிடுறாங்க. அடுத்த நாள் கண் முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல மீனா பொண்ணு இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு செம்மையா ஷாக் ஆகுது. அப்படின்னா நைட் இந்த பொண்ணு கூடயா இருந்தோம் அப்படின்ட்டு இவனுக்கு ஷாக் ஆகுது. பட் ஹீரோக்கு ஹீரோயின் கூட தான் இருந்தோம் அப்படின்ற எல்லா ஞாபகமும் இருக்கு. இப்ப அவன் கடுப்பாகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அதுக்கு பிறகு சிங்ஷனும் பார்ட்டிக்கு போயிட்டு ஏற்கனவே வந்துட்டு வாங்க. கீழே தான் தூங்கி இருப்பாங்க. கீழே ரூம் இருக்கு, அந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. இப்ப காலையிலேயே அவசர அவசரமா சிங்ஷன் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கான். அவன் கிளம்பும் போது இந்த பக்கம் மீனா பொண்ணு கத்துற சத்தம் கேக்குது. அதனால மேல கிளம்பி போறாங்க. அவ வந்து நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் நான் சூசைட் பண்ணி இறந்து போயிடுவேன் அப்படின்ட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. என்னன்னா ஹீரோ நைட் அவ கூட தான் இருந்த மாதிரி செட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப வந்து சிங்ஷன் என்னாச்சுடா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அந்த பொண்ணு இவரு கண்ட்ரோல மீறி நைட் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு, ஆனா என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றா. இது கேட்டோன்னே ஹீரோ கடுப்பாகி இங்க பாரு, நான் எனக்கு எதுவுமே கண்ட்ரோல மீறி தான் நடந்துச்சு, இருந்தாலும் நான் என்னோட மெமரியை இழக்கல, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் அவங்க கூட ஒன்னும் இல்லவே இல்லை அப்படின்றான். இதை கேட்டோன்னே ஹீரோட அம்மா ஏன்டா அந்த மாதிரி பண்ற, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிட்டு அவளை மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ செமையா கடுப்பாகிட்டாங்க. அம்மா இது எப்படி நடந்துச்சு, கண்டிப்பா என்னோட கண்ட்ரோல மீறி இது எதுவுமே நடக்கல, நீங்க தான் அந்த சூப்ல ஏதோ கலந்து கொடுத்துருக்கீங்க, என்ன கலந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவங்க அம்மா ஒண்ணுமே இல்ல, அது வெறும் டானிக் தான் சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ செமையா டென்ஷன் ஆகி அம்மா நான் உண்மையாவே உன்னோட புள்ள தானா, எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்ட்டு சத்தம் போடுறான். அது கேட்டோன்னே அவங்க அம்மா ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. இப்ப ஹீரோ என்னால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் இந்த பொண்ணு கூட இல்லவோ இல்ல, நான் இவளை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன், இன்னைக்கு மட்டும் இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்ல அப்படின்ட்டு கத்துறான். இது கேட்டோன்னே அவங்க அம்மா செமையா கடுப்பாகிட்டாங்க. இப்ப நம்ம சிங்ஷன் இருக்கான்ல, அவனுமே அவனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவனுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குன்னு தானே சொல்றான், அதனால அவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்குமே விருப்பம் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே அவங்க அம்மா கோச்சுக்கிட்ட அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க. இப்ப சிங்ஷன் வந்து ஹீரோ கிட்ட கேக்குறான், என்னாச்சுடா நீ நைட்டு வேற எந்த பொண்ணு கூட இருந்த அப்படின்ட்டு கேக்குறான். இது கேட்டோன்னே ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அது அண்ணா நான் பார்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணேன், அந்த பொண்ணு கூட தான் இருந்தேன் அப்படின்ட்டு சொல்லி சமாளிச்சிடுறான். இப்ப ஹீரோயினும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இதை மறைஞ்சிருந்து இந்த மீனா பொண்ணு காது கொடுத்து கேட்டிருப்பா. ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்க இருந்து வெளியே போனால அப்ப ஹீரோ போயிட்டு சாரி கேக்குறான், நைட் என்னோட கண்ட்ரோல மீறி தான் எல்லாமே நடந்துச்சு அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் கண்ட்ரோல மீறியா, அப்படி எதுவுமே நமக்குள்ள நடக்கல அப்படின்றா. அதுக்கு ஹீரோ இல்ல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் முன்னாடியே சொன்னல எனக்கு மெமரி எதுவுமே மறக்கல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, நைட்டு நடந்ததுக்காக உண்மையாவே நான் சாரி கேட்கிறேன், ஆனா இது நான் நடந்துச்சு இல்ல, இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்றான். ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா. நான் சொல்றேன்ல நமக்குள்ள எதுவுமே நடக்கல, நமக்குள்ள எது நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் மறந்துட்டேன், நீயும் மறந்துடு அப்படின்னு சொல்றா. இது கேட்டு ஹீரோல ஸ்டாப் பண்ணி நான் எதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் எதுவுமே காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறா. இப்ப எல்லாத்தையுமே ஹீரோ சொல்றான்,
தான் ஆக்சுவலா ஹீரோ வந்து இந்த ஃபேமிலியோட இல்லிகேட் மேட் சைல்டு. அவங்க அப்பா இறந்துட்ட அப்புறம் இவங்களும் அதுக்கப்புறம் இவங்க அம்மாவும் கிளம்பி வந்திருக்காங்க. அதாவது ஹீரோவும் அவனோட அம்மாவும் கிளம்பி வந்திருக்காங்க. ஹீரோட தாத்தா வந்து இவங்களை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சிங்ஷன் இருக்கான்ல, அவன் தான் இல்ல தாத்தா, அவனும் இந்த ஃபேமிலியோட ஒரு பையன் இல்ல, அவனை போயிட்டு எப்படி வெளியே விட முடியும், அதனால நாம அவங்களையும் சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்பயே அவன் மேல, அதாவது ஹீரோ மேல அவ்வளோ பாசம் சிங்ஷனுக்கு. அதனால அந்த ஃபேமிலிக்குள்ள ஒருத்தனா சேர்த்திருக்கான் ஹீரோவையும். அந்த நன்றி கடனுக்காக தான் ஹீரோ என்னைக்குமே தன்னோட அண்ணாவுக்கு இந்த சொத்துல போட்டியா வந்துட்டு கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அண்ணா கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்ட அப்புறம் தான் அந்த சொத்து எல்லாமே அவனுக்கு சொந்தமாகிட்ட அப்புறம் தான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஐடியாவிலேயே சின்ன வயசுல இருந்து ஹீரோ இருந்திருக்கான். அதுக்காக தான் ஹீரோயின் வந்து மேரேஜ் பத்தி பேசும்போதெல்லாம் இவன் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் இப்படி தொடர்ந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது வேற வழியே இல்லாம நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு முன்னாடி அவன் கெட்டவனா காட்டணும் அப்படின்றதுக்காகவே அந்த பொண்ணு கூட இருக்க மாதிரி ஹீரோ செட் பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே இப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஆனா ஹீரோயின் இப்ப நீ சொல்லி எந்த பிரயோஜனமும் கிடையாது, நான் ஆல்ரெடி உன்னோட அண்ணாவோட மனைவி ஆகிட்டேன், இதுக்கு மேல உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்ட்டு அங்கிருந்து போக பாக்குறா. இந்த டைம்ல அந்த பக்கம் சிங்ஷன் வெளியே வரான். இதை பார்த்தோன்னே ரெண்டு பேருக்கும் ஷாக்கா இருக்கு, ஒருவேளை கேட்டுட்டானோ அப்படின்ட்டு. ஆனா அவன் எதுவுமே காட்டிக்கல முகத்துல. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்ட்டு சிங்ஷன் ஹீரோவா அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அவனை கூட்டிட்டு போயிட்டு என்னாச்சுன்னா ஏன் இதை என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்க, அமைதியாவே இருக்கிய அப்படின்ட்டு கேட்கும் போது அதுக்கு சிங்ஷன் இந்த சொத்தை நீயுமே அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பொசிஷனை நீ எடுத்துக்கிட்டா கூட எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, ஏன்னா நீ என்னோட தம்பிடா அப்படின்ற மாதிரி சொல்ல. இது கேட்டோன்னு ஹீரோக்கு இன்னும் குற்ற உணர்ச்சியா இருக்கு. இப்ப அவன்கிட்ட என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப சிங்ஷன் நீ எது என்கிட்ட மறைக்கிறியா, அப்படி எதுனா என்கிட்ட மறைச்சிருந்தா முன்னாடியே 4 பேருக்கு தெரிஞ்சிட்ட அப்புறம் எனக்கு தெரிய வரதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடுறா அப்படின்றான். இதை கேட்டு ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சரிண்ணா, நான் எதுவுமே உங்ககிட்ட மறைக்கல, மறைச்ச நான் சீக்கிரமாவே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் மீனாவா காட்டினா ஹீரோ ஏதோ ஒரு பார்ல இருந்த பொண்ணு கூட தான் அன்னைக்கு நைட்டை ஸ்பெண்ட் பண்ணா அப்படின்ட்டு வேற ஹீரோ சொல்லியிருக்கான்ல. அதனால ஹீரோ எந்த பொண்ணு கூட அதிகமா பார்ல ஸ்பெண்ட் பண்றான் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக பாருக்கு கிளம்பி போயிருக்கா. ஹீரோ அடிக்கடி நடிக்கிறதுக்காக தானே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பான். அந்த பொண்ணை பிடிச்சு அவளை பிடிச்சு விசாரிக்கும் போது அப்ப அந்த பொண்ணு சொல்லிடுறா, ஆக்சுவலா இவன் என்னை நடிக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்தான், மத்தபடி அவனுக்கு எனக்கும் எந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, நீங்க தேடணும்னா அவன் உண்மையா லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தேடணும்னா வேற யாரும் கிடையாது, அவனோட அண்ணாவோட மனைவியை தான் அவன் லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்ற விஷயத்த அந்த பொண்ணு சொல்லிட்டா. இது கேட்டோன்னே இந்த மீனா பொண்ணுக்கு செம ஷாக்கு. அப்படின்னா அந்த வீட்டுல இருந்துகிட்டே 2 பேரும் என்ன ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டு கடுப்பாகுறா. இந்த பக்கம் சிங்ஷனை காட்டினா இவன் அந்த கம்பெனிக்கு கிளம்பி போயிட்டான். அங்க போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இவனோட கசின் ஒருத்தன் இருப்பான்ல, அவன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்க ஏதோ ஒரு எம்ப்ளாயை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டானா. அது மட்டும் இல்லாம அவன் எப்பயுமே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த விஷயம் இவனுக்கு தெரிய வருது. அதனால இதுக்கு மேலேயும் இவனோட தொல்லையே இருக்க கூடாது, கம்பெனில இருக்க எந்த எம்ப்ளாய்க்கும் எந்த வித நஷ்டமும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அவனை டிஸ்மிஸ் பண்ணி இங்க இருந்து துரத்தி விடுங்க அப்படின்ட்டு சொல்லிடுறான். இவன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அங்க மீனா பொண்ணு வரா. அவ படுக்கு வந்து இவங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறா. அதாவது உன்னோட தம்பியும் உன்னோட மனைவியும் லவ் பண்றாங்க, அதனால தான் அவன் இன்னொரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறான், 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல வேற இருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல. இதை கேட்டோன்னே இவன் நம்ப மாட்டேங்கிறான். போதும், என்னோட மனைவியை பத்தியும் என்னோட தம்பியை பத்தியும் நீ குறை சொல்றதெல்லாம் போதும், ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ட்டு அந்த பொண்ணை திட்டிடுறான். அப்ப வேற ஹீரோ கால் பண்றானா. சிங்ஷனும் அங்க இருந்து கிளம்பி போறதுக்கு ரெடி ஆகுறான். ஆக்சுவலா ஹீரோ வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிடலாம் அப்படின்ற அந்த எண்ணத்துல தான் இவனுக்கு கால் பண்ணி கூப்பிடுறான். அதை கேட்டோன்னே அவனும் கிளம்பி போறதுக்கு ரெடி ஆகுறான். இப்ப அந்த பொண்ணை வேற திட்டி அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டான்ல. இவனும் கிளம்பி போறதுக்கு ரெடி ஆகும் போது அப்ப இவனோட கசின் வந்து இவன் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். யாரை கேட்ட நீ இங்க இருந்து டிஸ்மிஸ் பண்ண அப்படின்னு கேட்கும் போது யாரை கேட்கணும், நான் தான் இப்போ இந்த கம்பெனியோட சிஓவா இருக்கேன், ஆனா இதுக்கு முன்னாடி நீ சிஓவா இருந்த, அப்ப இருந்து இது வரைக்கும் இந்த கம்பெனில நிறைய எம்ப்ளாயை நீ அட்டாக் பண்ணிருக்க, உன்னெல்லாம் இந்த கம்பெனில வச்சிருக்க முடியாது அப்படின்ட்டு இவனை திட்டிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போகும்போது அப்ப இந்த கசின் என்ன பண்றான்னா யாரோ ஒருத்தனுக்கு கால் பண்ணி இப்ப ஜங்ஷன் போக போறான்ல அந்த வண்டியோட பிரேக் ஒயரை கட் பண்ண விட சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே அவனும் சரின்னு சொல்லிட்டு இப்ப ஜங்ஷனோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட, அந்த காரோட பிரேக் ஒயரை கட் பண்ணி விட, கொஞ்ச நேரத்திலேயே ஜங்ஷன் வந்து அந்த கார்ல ஏறி அது வந்து கட் பண்ணி விட்டது கூட தெரியாம அங்கிருந்து கிளம்பிட்டான். ஆக்சுவலா ஜங்ஷனுக்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு போயிருக்கும். எப்பனா இதுக்கு முன்னாடி, அதாவது ஜங்ஷன் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது மறைவான இடத்துல இருந்து வெளியே வந்தால, அப்பவே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத காது கொடுத்து கேட்டுட்டான். அப்பவே இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. சோ இப்ப அவன் கார் எடுத்துட்டு போகும்போது அப்ப இந்த பிரேக் வந்து பிடிக்க முடியாம ஒரு இடத்துல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகுது. ஆக்சுவலா வந்து ஜங்ஷனுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் இருக்கு. அவங்க அம்மாவுக்கும் இதே மாதிரி ப்ராப்ளம் இருந்ததா, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்களாம் காப்பாற்ற முடியாம. சோ இவனுக்குமே சீரியஸான ப்ராப்ளம் இருக்கு. ஒரு டைம் வந்து இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும். அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது தான் ஹீரோயின் வந்து அவனை ஃபர்ஸ்ட் டைம் காப்பாத்தி இருப்பா. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ்குள்ளேயே வந்திருப்பாங்க. இப்போ அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அதே டைம் இவன் பிரேக் பிடிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும்போது கார் ஒரு இடத்துல போயிட்டு மோதி அவனுக்கு அங்கேயே ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட் ஆகி அவன் வந்து உயிர் போற நிலைமைக்கு போயிட்டான். சோ தன்னோட தம்பி வந்து கில்ட்டினஸ் ஆலியே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக லாஸ்டா தன்னோட தம்பி கிட்ட பேசணும் அப்படின்ட்டு இவன் போனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டர் ஆன் பண்ணி அவன் பேசுறான். எனக்கு முன்னாடியே தெரியும்டா நீயும் அவளும் லவ் பண்றீங்கன்ட்டு. நான் தான் உங்க 2 பேருக்கும் நடுவுல குறுக்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். என்னால தான் நீ வந்து அவளை பிரேக்கப் பண்ணிட்ட. ஐம் சாரி. நீ எப்பயுமே என்ன கெடுத்துட்ட, என்னை ஏமாத்திட்ட அப்படின்ட்டு கில்ட்டினஸ் ஆலியே இருக்க வேணாம். நீ உன்னோட வாழ்க்கையை பாத்துக்கோடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் ஜிங்ஷன் வருவான், அவங்க கிட்ட சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு போன் கால் தான் வருது ஹாஸ்பிட்டல்ல இருந்து, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இதை கேட்டு 2 பேருமே பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஆல்ரெடி அவன் இறந்து போயிட்டு தான் சொல்றாங்க. இதை கேட்டுனே 2 பேருமே பயங்கரமா கதறி அழுகுறாங்க. இப்ப ஜிங்ஷனோட அசிஸ்டன்ட்டும் வரான். அவன் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் வந்து பிரேக் ஒயர் கட் ஆனதுனால தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதை கேட்டுனே ஹீரோக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு, இது அவன் தான் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு. அதனால அவனோட கசின் மேல செம கொலவெறி ஆகுறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத ஹீரோயின்மே காது கொடுத்து கேட்டுறா. அப்படின்னா அவன் தான் காரணமா, அவனை எப்படியாச்சும் நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ட்டு இவன் நினைக்கிறா. அதனால அவனோட கசின் வந்து ஒரு பார்ல போயிட்டு குடிச்சிட்டு இருப்பான். அங்க ஹீரோயின் பயங்கரமா மேக்கப் பண்ணிட்டு எப்படியாச்சும் அவனோட வாயில இருந்தே வெளியே வரணும், ஒருவேளை இவன் தான் சிங்ஷனை கொலை பண்ணானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அங்க கிளம்பி போறா. ஆக்சுவலி சிங்ஷன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்ததுனால எல்லாம் ஒண்ணு இறந்து போகல. அவனுக்கு பயங்கரமா இந்த ஆக்சிடென்ட்ல தலை அடிபட்டிருக்கும். சோ அதுல தான் அவன் இறந்து போயிருக்கான். இதை டாக்டரும் சொல்லியிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு அவங்க கிட்ட போட்டு வாங்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவனும் வாய் விட்டு வளரிட்டான். என்னன்னா இது வரைக்கும் வெளியே இருக்க ஆளுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா ஜிங்ஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, அதனால தான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அவனுக்கு இந்த மாதிரி பிரேக் ஒயர் கட் பண்ணி அதுல நடந்த ஆக்சிடென்டால தான் இறந்து போனாங்க அப்படின்ற விஷயமே தெரியும். ஆனா இப்ப ஹீரோயின் போயிட்டு அவங்க கிட்ட பேசும்போது அவன் கரெக்டா சொல்றான், அந்த பிரேக் ஒயர் கட் ஆனதுனால தான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. இதை வச்சு ஹீரோயினுக்கு கரெக்டா புரிஞ்சு போச்சு, இவன் தான் போட்டு தள்ளியிருக்கான் அப்படின்ட்டு. கண்டிப்பா இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு கொலவெறி ஆகுறா. இப்ப ஜிங்ஷனோட அசிஸ்டன்ட் இங்க வந்திருப்பான். ஹீரோ அவனை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான், அதாவது கசினை ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பான். சோ ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்திருப்பான். இங்க ஹீரோயின் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத ஹீரோ கிட்ட இவன் வந்து சொல்லிடுறான். அதனால ஹீரோ உடனே வந்து அந்த ஆளை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினா அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். அங்க போயிட்டு எதுக்காக நீ அவனை தேடி போன அப்படின்ட்டு சண்டை போடுறான் ஹீரோ அவகிட்ட. அதுக்கு ஹீரோயின் இல்ல அவன் தான் கொன்னுட்டான், அவன் தான் ஜிங்ஷனை கொன்னுட்டான் அப்படின்ட்டு அழுகிறா. இதை பார்த்தோன்னே ஹீரோ மனசு தாங்காம, எனக்கு தெரியும் நான் அவனை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், ஆனா என்னால உன்னையும் இழக்க முடியாது, சொன்னா கேளு, அவனை தேடி போகாது அப்படின்றான். அதுக்கு ஹீரோயின்மே அழுதுகிட்டே எதுவுமே பேசாம இருக்கா. இப்ப அப்படியே ஜிங்ஷனுக்கு வந்து ஃபியூனரலும் நடக்குது. அந்த ஃபியூனரலுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப அந்த கசினும் வந்திருக்கான். அவன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். என்னன்னா இப்ப ஜிங்ஷன் இறந்து போயிட்டான்ல, அவன் தானே சிஓ பொசிஷன்ல இருந்தான். சோ அவனுக்கு அடுத்து நான் தான் பெரிய பையன், அதனால இந்த கம்பெனியை நான் தான் ரன் பண்ண போறேன் அப்படின்ட்டு அங்கேயுமே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஜிங்ஷனோட அசிஸ்டன்ட் அங்க வரான். என்னன்னா ஜிங்ஷனுக்கு ஃபர்ஸ்டே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு இல்ல, அப்பயே அவன் ஒரு உயிர் எழுதி வச்சிருக்கான். என்னன்னா இந்த சொத்தோட 50% வந்து ஷேர் வந்து நம்ம ஜிங்ஷன் கிட்ட தான் இருக்கு, அவனோட பேர்ல தான் இருக்கு. அந்த 50% ஷேரையும் தன்னோட தம்பியான ஹீரோக்கு வந்து எழுதி வச்சிருக்கான். இதை படிக்கும் போது தான் ஹீரோக்கே தெரியுது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த விஷயத்த படிக்கும் போது இந்த கசின் இருக்கான்ல அவனுக்கு செமையா கடுப்பாகுது. நீ செத்துவே எனக்கு தொல்லை கொடுத்துட்டு தான் இருப்பியாடா அப்படின்ட்டு அந்த கல்லறையை எட்டி ஒதிக்க வர. இதை பார்த்தோன்னே ஹீரோ செமையா கடுப்பாகி அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ தானே என்னோட அண்ணாவை கொன்ன அப்படின்ட்டு அவங்க கிட்ட சண்டை போடுறான். நான் என்ன கொன்ன அப்படின்ட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்க, இங்க இருந்து வெளியே போடா அப்படின்ட்டு ஹீரோ திட்டுறான். அதுக்கு அவன் வெளியே போக முடியாது அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த சமயத்துல அந்த மீனா பொண்ணுமே அங்க வந்திருப்பா. அவன் வந்து சத்ததுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணம், இவங்க 2 பேருமே அஃபேர்ல இருந்தாங்க, அந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்க கிட்ட சொன்னதே நான் தான், அதனால தான் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு, அதனால தான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு இவ வேற வந்து குட்டிய குழப்பிட்டு இருக்கா. அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல, அவங்களுமே இந்த போட்டோ, அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் 2 பேரும் லவ் பண்ணும் போது எடுத்துக்கிட்டாங்கல்ல, அந்த போட்டோஸ் எல்லாம் இந்த பொண்ணு தூக்கி போட்டிருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு அங்க வந்திருக்கவங்க ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கில்ட்டியா வேற இருக்கு. அவங்களோட முகத்தை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு கூட தெரியல. ஆனா ஹீரோ செமையா கடுப்பாகி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ட்டு நினைச்சியா, சான்ஸே கிடையாது, என்னைக்குமே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இப்ப நான் வந்து உன்னை வெறுக்காம தான் இருந்தேன், ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு அப்புறம் நான் உன்னை அடியோட வெறுக்கிறேன், மரியாதையை இங்க இருந்து வெளியே போயிட்டா அப்படின்ட்டு அந்த பொண்ணை பயங்கரமா திட்டிட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே என்னோட அண்ணாவை கொன்ன, ஹார்ட் அட்டாக் எல்லாம் இறக்கல, அவனுக்கு பயங்கரமா தலையில அடிபட்டிருக்கு, அதனால தான் அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு இப்ப அவனோட கசினை பிடிக்கிறான். அவனோட கசின் வந்து இப்ப ஹீரோயின் பக்கம் இருக்கிறதுனால அவளோட கழுத்துல கத்திய வச்சுட்டு நான் இங்க இருந்து தப்பிச்சு போக போறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுலயே குறியா இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப இவங்க இருந்து தப்பிச்சு போயிட்டானா கூட கண்டிப்பா மாட்டிப்பான். சோ ஹீரோவையும் கொன்னுடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளவே போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அவன் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயினா அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறான். ஹீரோட அம்மா சரியான செல்ஃபிஷ் போல அவங்க ஹீரோயினை இங்க இருந்து வெளியே அனுப்பிடா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோன்னே ஹீரோ செமைய டென்ஷன் ஆகிட்டான். ஏன்னா இப்ப ஹீரோ ஜிங்ஷன் வந்து ஹீரோயினை தானே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் வந்து
இங்க இருந்தான்னு வச்சுக்கோங்க அவளுக்கு சொத்து பங்கு தரணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க ஹீரோயினை இங்க இருந்து வெளியே போக சொல்றாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ செமையா டென்ஷன் ஆகி, அம்மா நம்ம அப்பா இறந்துட்ட அப்புறம் நம்ம இங்க வரும்போது இதே வார்த்தையை அண்ணன் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம போயிட்டு ரோட்ல தான் பிச்சை எடுத்திருப்போம். ஆனா அண்ணன் நம்மள இங்க சேர்த்து வச்சான். அதுக்கு காரணம் நான் அவனோட தம்பி, நம்மளோட ரத்தமும் அவனோட ரத்தமும் ஒண்ணு அப்படின்றதுனாலதான். ஆனா நீங்க அவன் இறந்து போயிட்ட அப்புறம் அவனோட மனைவியவே இங்க இருந்து வெளியே அனுப்ப பாக்குறீங்கல்ல, நீங்களா மனுஷங்க தானா அப்படின்ட்டு திட்டுறான். இதை கேட்ட உடனே அவங்க அம்மா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதுக்கு மேல இங்க இருக்க விருப்பம் கிடையாது. அவ அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகி அங்கிருந்து கிளம்ப பாக்குறா. பட் ஹீரோ விட மாட்டேங்கிறான். இவ எழுந்து போகும்போது அப்ப வாமிட் வர மாதிரி அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இதை பார்த்தோன்னே ஹீரோட அம்மாவுக்கு டவுட் வந்துடுச்சு, ஒருவேளை இவ பிரெக்னெண்டா இருப்பாளோ அப்படின்ட்டு. அதனால ஹவுஸ் கீப்பர் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இவ எப்ப பீரியட் ஆனா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களுமே 1.5 மாசம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. இதுல இவளுக்கு டவுட் வந்துடுச்சு, ஒருவேளை இவ பிரெக்னெண்டா இருப்பாளோ அப்படின்ட்டு. அதனால வா இங்க இருந்து போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயின் வர மாட்டேங்கிறா. நீ பிரெக்னெண்டா தானே இருக்கு அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினுமே ஆமா அப்படின்றா. இதை கேட்டோன்னே ஹீரோ தன்னோட குழந்தைய தான் வயித்துல சுமந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு, அது என்னோட குழந்தை தானே அப்படின்னு கேக்குறான். ஆனா ஹீரோயின் இல்ல இது உன்னோட குழந்தை கிடையாது அப்படின்றா. இதை கேட்டு ஹீரோ அப்படின்னா சிங்ஷனோடதா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினுமே ஆமா சிங்ஷனோடது தான் அப்படின்றா. இது கேட்டோன்னே அவங்க அம்மா கடுப்பாகி, அப்படின்னா இந்த குழந்தைய கண்டிப்பா கழிச்சே தீரணும் அப்படின்ட்டு ஹீரோயின் அங்க இருந்து எழுதிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஹீரோ செமையா கடுப்பாகிட்டான். போதுமா, எதுக்கு இந்த மாதிரி மிருகத்தனமா நடந்துக்கிறீங்க? இன்னொரு வாட்டி அவளை ஹர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது என்னோட அண்ணாவோட குழந்தையா இருந்தாலும் கண்டிப்பா இந்த வீட்டோட வாரிசு, அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இன்னொரு வாட்டி எனக்கு பிடிச்சவங்களை நீங்க ஹர்ட் பண்ண ட்ரை பண்ணா கூட அதுக்கப்புறம் நான் உங்களோட பையனா இருக்க மாட்டேன், நீங்க என்னோட அம்மாவா இருக்க மாட்டீங்க. இந்த விஷயத்த நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு திட்டிடுறான். அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கு மேலேயே ஹீரோயினுக்கு இங்க இருக்க விருப்பம் கிடையாது. அதனால இவ என்ன பண்றானா ஸ்ட்ரெயிட்டா சிங்ஷனோட ஆபீஸ் ரூமுக்கு கிளம்பி போறா. அங்க போயிட்டு சிங்ஷனோட பொருள் எல்லாமே இருக்கு, அதெல்லாமே எடுத்து வைக்கிறா. இப்ப சிங்ஷன் வந்து இவளுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அந்த லெட்டர்ல ஹீரோயின் கிட்ட சாரியும் கேட்டிருக்கான். அதே சமயம் இவனுக்கு வந்து அவ மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு இல்ல, அது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா அழுகு வருது. ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் அவனோட மனசுல என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு இவளுக்கு தெரியாமே போயிடுச்சு இல்ல. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறா. அது மட்டும் இல்லாம இவங்க 2 பேரும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரிங் வேற வாங்கி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செமையா அழுகு வருது. அழுதுகிட்டே அங்க இருந்து வீட்டுக்கு வந்துடுறா. அவனோட பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேல இந்த வீட்டுல அவளால இருக்க முடியல, ஏன்னா ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. அதனால ஒரு லெட்டர் ஹீரோக்காக எழுதி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ ஆபீஸ்ல இருந்து வந்து பாக்குறான். ஹீரோயினோட பொருள் எதுவுமே இல்ல, சிங்சனோட பொருள் தான் இருக்கு. அதெல்லாம் எடுத்து பாக்குறான். அப்ப ஹீரோயின் லெட்டர் வேற எழுதி வச்சிருப்பா. அந்த லெட்டர் எடுத்து படிச்சு பார்த்துட்டு சிங்சனோட பொருள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல இவன், அதாவது சிங்சன் வந்து ஒரு மோதிரத்தெல்லாம் எடுத்து வச்சிருப்பான்ல ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த ரிங்கையும் வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம லாஸ்டா அவனோட அண்ணன் வந்து சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் மெயில் வந்து அவன் ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்ல, அதை வந்து ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல நீ என்னை ஏமாத்திட்ட அப்படின்ட்டு என்னைக்குமே நினைக்காதடா, நீ என்னைக்குமே என்னை ஏமாத்தல, நீ கில்ட்டினஸ் இல்லாம சந்தோஷமா வாழணும் அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கரமா அழுகு வருது. இவன் தேம்பி தேம்பி அழுகுறான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோயின் இந்த சிட்டியை விட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இப்ப அப்படியே 7 வருஷம் கடந்து போயிடுச்சு. இந்த 7 வருஷத்துல அந்த கசின் இருக்கான்ல, அவனுக்கு தண்டனையும் கிடைச்சு போச்சு. ஹீரோயினுக்கும் இங்க இருந்து வேற ஒரு சிட்டிக்கு போயிட்டா. அவளுக்கு குழந்தையும் பிறந்துருச்சு. அவ தனியா தானே வளர்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவையும் அவளா தான் பாத்துக்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டான். அவன் தான் எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்கான். இருந்தாலும் அவனோட வாழ்க்கையில சந்தோஷம்ன்றதே ஒண்ணு கிடையாது. இவங்க ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுமே திருந்திட்டாங்க. இப்ப அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோயின் இங்க இருந்து போயிட்டா அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஹீரோக்கு தெரியும் அது தன்னோட குழந்தை தான் அப்படின்ட்டு. 7வது வருஷம் அவங்க அண்ணாவுக்கு நினைவு நாள் வருது. அதனால அவங்க அண்ணாவோட கல்லறைக்கு ஹீரோவும் அவங்க அம்மாவும் கிளம்பி போறாங்க. இவங்க கிளம்பி போகும்போது தூரத்துல ஒரு குழந்தை, ஒரு குட்டி பையன் விளையாடிட்டு இருக்கான். இதை ஹீரோட அம்மா பாக்குறாங்க. இந்நேரம் அவளுக்கு குழந்தை பிறந்திருந்தா கூட இந்த ஐட்ல தண்டா இருந்திருக்கும் அப்படின்ட்டு பேசிட்டு அந்த குழந்தைய பாத்துட்டு போறாங்க. ஹீரோவும் பாத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு அவங்க அண்ணாவை வணங்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல அந்த குட்டி பையன் வந்து பந்து உருட்டி விடுறான். அது ஸ்ட்ரெயிட் ஹீரோட காலுக்கு பக்கமே வந்து நிக்குது. அவன் அந்த பந்து பிடிச்சிட்டு அந்த குட்டி பையனை பாக்குறான். குட்டி பையன் கிட்ட வந்த உடனே அப்பதான் ஹீரோட அம்மா கவனிக்கிறாங்க. என்னன்னா அந்த குட்டி பையன் பாக்குறதுக்கு அப்படியே ஹீரோ மாதிரியே இருக்கானா. இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோவும் குட்டி பையனையே பாத்துட்டு இருக்க. இப்ப நீ யாரு, இங்க என்ன பண்ற, உன்னோட அம்மா எங்க அப்படின்ட்டு ஹீரோட அம்மா கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே குட்டி பையன் ஹீரோட அண்ணாவோட போட்டோவை காட்டி, நான் என்னோட அங்கிளை பார்க்க வந்தேன், நானும் என்னோட அம்மாவும் இப்ப பாத்துட்டு கிளம்ப போறோம் அப்படின்ட்டு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோட அம்மாவுக்கு கரெக்டா புரியுது இது வந்து ஹீரோயினோட குழந்தை தான் அப்படின்ட்டு. ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல, ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரெக்டா ஹீரோயின் தூரத்துல இருந்து ஓடி வரா. அவன் ஓடி வந்து, எத்தனை டைம் சொல்றது நீ அடிக்கடி ஓடி வரக்கூடாது அப்படின்ட்டு, பாத்தியா நீ அடிக்கடி ஓடி போயிடுற, உன்னை தேடுறதே எனக்கு ஒரு வேலையா இருக்கு அப்படின்ட்டு அவனை திட்டிக்கிட்டே அப்பதான் நீ வந்து பாக்குறான். அங்க ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் நிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் 7 வருஷம் கழிச்சு 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு மேல நாச்சும் இவங்க கில்ட்டினஸ் எல்லாமே போய் 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கையோடயே இந்த டிராமாவை முடிச்சிடுறாங்க. இந்த டிராமா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த ஒரு சூப்பரான டிராமாவோட உங்களை வந்து சீக்கிரமாவே சந்திக்கிறேன். ஓகே, பை.